ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் சிந்து சமவெளி நாகரிகத்தோட கால வரையறையை பார்க்க போகிறோம். சிந்து சமவெளி நாகரிகத்தோட புவியோட எல்லையாக இருக்கக்கூடியது தெற்காசியா. புவி எல்லை தெற்காசியா. காலப்பகுதி வெண்கல காலம் அல்லது செம்பு காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ரெண்டுமே ஒத்த கொம்பு. தெற்காசியா ஒத்த கொம்பு, அதே மாதிரி வெண்கல காலம்னு போடுறப்ப அல்லது செம்பு காலம் அப்படின்னாலும் ஒத்த கொம்பு. ஸோ அதை மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சிந்து சமவெளி நாகரிகம்னாலே ஒத்த கொம்பில் வரும். ஒன்று தெற்காசியா, இன்னொன்று வே அல்லது வெண்கல காலம், செம்பு காலம். ஓகேவா? காலம் நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு ஷார்ட்ஸில் பார்த்துருப்போம். எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதில் 3300 to 1900 தான் சிந்து சமவெளி நாகரிகத்தோட காலம். ஓகேவா? இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலமா முடிவு செஞ்சிருக்காங்க. எல்லா காலகட்டங்களையும் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, மேக்சிமம் கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதையும் அப்படிதான் நமக்கு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. பரப்பளவு அப்படின்னு பார்க்குறப்ப 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். 13 லட்சம். ஓகேவா? சிந்துவுக்கு வயசு 13 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நகரங்கள் அப்படின்றப்ப 6 பெரிய நகரங்கள். அந்த பொண்ணுக்கு இப்போ என்ன படிக்கிறா அப்படின்னா 6th தான் படிக்கிறா. 13 வயசு, ஆனால் 6th படிக்கிறா. கிராமங்கள் 200க்கும் மேற்பட்டவை. ஓகேவா? கிராமங்கள் எத்தனை அப்படின்னா 200க்கும் மேற்பட்டவை. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? பரப்பு 13 வயசு, 6th படிக்கிறா. டெய்லி அவளுக்கு பஸ் சார்ஜ் மட்டும் 200 ரூபா வருது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 13, 6, 200. ஓகேவா? தேங்க்யூ.